திடீரென தாளங்குடா கல்வியியல் கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சினான். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 25 வருடங்கள். 1999ஆம் ஆண்டு இந்த கல்வியியல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட போது, கட்டிடங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது கட்டுவதற்கு நானும் இந்த கட்டிடத்திலே கட்டப்பட்ட காலத்தில் நானும் ஒரு பொறியியலாளராக கட்டிட ஒப்பந்தக்காரரால் இணைக்கப்பட்டேன். அந்த ஆண்டு 1999. இதை செய்வதற்கு கட்டிடங்கள் திணைக்களம் ஒப்பந்தக்காரரிடம் ஒப்படைத்திருந்தது. அந்த ஒப்பந்தம் விவி கருணாரட்ன என்று சொல்லுகின்ற உதயா மோட்டோர்ஸ் மட்டக்களப்பு, அவங்களுக்கு தான் அந்த கன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த கட்டிடங்கள் அனைத்துக்கும் பொறுப்பாக இருந்தவர் மிகவும் இறுக்கமான திறமையான ஒரு பொறியியல் நிபுணர் மரியசிங்கம் அவர்கள். அவர் இப்போ உயிருடன் இல்லை என்றாலும் நான் அவரை நினைவு கூறுகின்றேன். நீங்கள் தற்போது இருக்கின்ற கட்டிடத்துக்கும் மரியசிங்கத்துக்கும் பாரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் அதையும் சொல்லுகின்றேன் பின்பு. அந்த காலத்திலே என்னோட நண்பர்கள் பொறியியலாளர்கள், அதே செட்டிப்பாளையத்தில் இருந்த ஒரு பொறியியலாளர், அவரும் அதாவது அந்த நேரத்தில் இந்த இதை கண்காணிப்பதற்கு கன்சல்டன்ட் சர்வீஸ் சிசிபி எது ஒன்று நினைக்கிறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை. அந்த காலத்திலே நான் இதுக்குள் காலடி வைத்தேன். அந்த காலத்திலே அதாவது கட்டிடங்கள் திணைக்களம் கல்முனையிலே கச்சேரி வேலை தளத்திலே என்னுடன் கடமை புரிந்த ஒரு மேசன் தரத்திலே இருந்து தற்போது தன்னை பொறியியலாளராக வளர்த்து கொண்ட, கட்டுநாக்க ஏர்போர்ட்டில் கூட அந்த கட்டிடங்களை அந்த ஏர்போர்ட்டை செய்வதற்கு ஒரு பொறியியலாளராக இருந்த, கல்முனை கட்டிடங்கள் திணைக்களத்திலே வேலை செய்த அண்ணன், அவருடைய பேர் மட்டும்தான் மறந்து விட்டேன் தற்போது. அவர் தங்கராசா அண்ணன் அவர்கள். அவரை நாங்கள் அண்ணன் தான் சொல்லுவோம். நாங்கள் அந்த காலத்தில் கட்டிடங்கள் திணைக்களத்தில் பணிப்பாளர் நாயகமாக இருந்த ஜெயச்சந்திரன், மற்றது விஞ்ஞானியாக இருக்கின்ற லோகநாதன், மற்றும் விரிவுரையாளராக இருக்கின்ற பிமல், அதே போன்று பொறியியலாளராக இருக்கின்ற வாசுதேவன் உட்பட, அதே போன்று கனடாவிலே இருக்கின்ற சிவகணேசன், அதே போன்று வெஸ்லி ராஜோகுலேந்திரன், அவர் அமரர், அதே போன்று பலர் அன்று கடமையாற்றியிருந்தவர்கள். அந்த நேரத்திலே தங்கராச அண்ணனும் எங்களுடன் கடமையாற்றியிருந்தவர். அந்த வகையில் தங்கராச அண்ணனுக்கு நான் அறிமுகம் என்றபடினால், நாங்கள் கட்டிடங்கள் லாங்கியம் கொழும்பிலே பொறியியலாளராக இருந்து அங்கு வேலையை ரிசைன் பண்ணி வந்ததன் பின்பு என்னை அவர் அழைத்து உங்களுடைய கட்டிடங்கள் திணைக்களத்தினுடைய பொறியியலாளருடன், கன்சல்டன்ட் பொறியியலாளருடனும் கதைத்து, மரியசிங்கம் என்ஜினியர் அவருடையும் கதைத்து எனக்கு பொறியியலாளராக இங்கே வேலை தந்தார். அந்த நாள் எனக்கு ஞாபகம். 1999ஆம் ஆண்டு எனக்கு 12,000 ரூபா சேலரியோடு நான் இங்கே வேலை செய்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த கட்டிடங்களினுடைய அத்திவாரம் தோண்டப்பட்டது, அத்திவாரம் கட்டப்பட்டது, ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர், மற்ற ரூஃப் ஒர்க் எல்லாம் போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இந்த கட்டிடங்களத்திலே மண்ணானது அன்இக்குவல் செட்டில்மெண்ட் நடக்கின்றது, அதாவது சமமற்றதன்மை நடக்கின்றது, இந்த கட்டிடங்களில் சிறிது பிழை இருக்கின்றது என்று சொல்லி மரியசிங்கம் என்ஜினியர் அவர்கள் வந்தது. நானும் தான் இந்த பகுதியில் நீங்கள் இருக்கின்ற இந்த இடத்துக்கு பொறுப்பாக நான் தான் இருந்தேன். கட்டிடங்கள் கட்டப்படுகின்ற நேரத்திலே அவர் அந்த பிளானை பார்த்து விட்டு அவர்கள் சொன்னால் இந்த அத்திவாரத்தை தோண்டுங்கள், இந்த அத்திவாரத்தை ஏன் நீங்கள் இப்படி போட்டீர்கள், அந்த பிளானை கொண்டு வாங்க சொன்னார். உடனடியாக இந்த கட்டிடத்துக்கு மேனி கட்டிடங்களுக்கும் தொடர்பில்லாதவர், அதாவது கீழால் அதிக அளவு தோண்டப்பட்டு பீம் போயிருந்தது, அதை உடைக்க வேணும் என்றபோது கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் அதற்கு சம்மதிக்காத ஒரு நிலைமை இருந்தபோதும் கட்டடம் கட்ட வேணாம், கட்டுவதற்கு விட வேண்டாம் என்று என்னிடம் சொல்லிவிட்டார். சென்று விட்டார். நானும் விடவில்லை. அவரின் கட்டளைப்படி அந்த கட்டிடங்கள் உடைக்கப்பட்டு இந்தியில் உள்ள இந்த கட்டிடம், நீங்கள் தற்போது இருக்கின்ற கட்டிடமும் ஏரிய கட்டிடங்களுக்கு தொடர்பில்லாதவாறு கீழே, அதாவது கிரவுண்டுக்குள்ளால் போன அந்த நான் நினைக்கிறேன் பீம், கொழம்பில் தொடுக்கப்பட்டது பீம்கள் உடைத்து தொடர்பற்றதாக மாற்றியதன் பின்பு தான் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டது. அந்த வகையிலே 1999ஆம் ஆண்டு என்று சொல்லுகிறது. கிட்டத்தட்ட எனக்கு 25 வருடங்களில் அந்த நாளில் வரக்குள்ள உள்ளுக்கு பிரவேசிக்கக்குள்ள எனக்கு கடும் சந்தோஷமாக இருந்தது. என் அத்திவாரத்தில் இருந்து இறுதி வரையில் கட்டுகிற நேரத்தில் நான் ஒரு பொறியியலாளராக இருந்த அந்த கட்டிடத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு இடையில் நான் வந்ததில்லை. அந்த வகையிலே வருகின்ற போது பல விடயங்களை அவதானிக்க முடியும். நேற்று நான் ஏடிஏக்கு செல்லுகின்ற போதே நினைத்தேன். அங்கு செல்லுகின்ற போது முன்னே இருந்த காட்சிகள், அங்கிருந்த சுத்தம் பேணல் சூழலை பார்த்து நான் உடனடியாக வச்சு கொண்டேன். இது அதிகமாக நன்றாக மிகவும் திறமையாக இயங்குகின்றது. அதே போன்று உங்களோட இடத்தில் நான் அதிகமாக நான் அடிக்கடி இந்த பஸ்ஸில் போய்கொண்டு வருகின்ற போது ஒரு எட்டி பார்த்தால் அல்லது திரும்பினால் காடுகள் வளர்ந்த ஒரு இடம்தான் தாளங்குடா கல்வியியல் கல்லூரி என்கின்ற நிலைமை தான் இருந்தது. அதாவது தென்னை மரங்கள் வாடி கிடந்தன, காடுகள் பிடித்து கிடந்தன. உள்ளுக்கே இருக்கின்ற மாணவர்களோட வீதியால் செல்லும்போது பார்க்கின்ற போது மாணவர்களை தெரியாது, காடுகள் தான் அழகாக தெரியும். அந்த வகையில் இருக்கும்போது நான் மிகவும் மனவருத்தப்பட்டேன். அது
காரணம் நான் அவர்களை பிழை கூறவில்லை. காரணம் என்னவென்றால் அவங்களுக்கு அதை செய்வதற்கு ஸ்டாஃப் இல்லை. ஆனால் உங்களோட போதுமான அளவு ஆசிரியர் ட்ரெயினிஸ் இருந்தவங்க அவரை வச்சு சிரமதானத்தினோட அவங்க செய்திருக்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கு வந்தபோது பார்க்கக்கூட ஒரு வெளிச்ச மாதிரி, அதாவது எப்போ நான் உள்ளே வந்தேனோ அன்றைக்கு இருந்த மாதிரி வெளிச்ச ஒரு தன்மை, எந்த மூலையிலேருந்து அந்த மூலையை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, அவ்வாறான ஒரு தன்மையும் ஒரு சுத்தம் பண்ணப்பட்டு சூழல் நன்றாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நான் இப்போ சந்திப்பது இந்த கொலிஜினுடைய தலைவர், அது சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரக்சரில் பிரசிடென்ட் என்று சொல்லி கணேசரத்னம் அவர்கள் ஸ்ரீலங்கா டீச்சர்ஸ் எஜுகேஷன் சர்வீஸ், இலங்கை ஆசிரியர் கல்வியியலாளர் சேவையினுடைய மூலாந்தரத்தை கொண்ட அதிகாரி. நான் நினைக்கின்றேன் இவருடைய ஊர் தம்பிலிவில், அக்கரைப்பேட்டு. இவருடைய ஊர் அக்கரைப்பேட்டு. நீங்கள் கல்வி கற்ற பாடசாலைகள் என்ன? நான் முதல்ல ஆரம்ப கல்வி அல்கிதாயா வித்தியாலயம் அக்கரைப்பேட்டு, பிறகு தரம் 3ஆம் வகுப்பிலிருந்து ஓஎல் வரை பட்டிமா காலேஜ், உயர்தரம் ஆர்கேஎம் மகாவித்தியாலயம் அக்கரைப்பேட்டு. ஆர்கே மகாவித்தியாலயம் அக்கரைப்பேட்டில் படிச்சிருக்கிறீங்க. நான் பட்டிமா காலேஜில் நீங்கள் படித்த காலங்கள் நீங்கள் என்ன? சிரேஷ்ட மாணவன். நான் அந்த காலத்தில் படிச்சிருந்தேன். மாணவன். ரைட். நாங்கள் அந்த காலத்தில் கிடைத்த பாடசாலை வாழ்க்கைகள் என்ன, அதாவது கார்மேர் ஃபாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய பழைய மாணவன் அரசர் ரத்தினம் கணேச ரத்தினம் இலங்கை ஆசிரியர் கல்வியாளரைச் சேர்ந்த மூலாந்தரத்தைச் சேர்ந்தவர். இன்று தாளங்குடா கல்விய கல்லூரியிலே பிரசிடெண்டாக இருக்கின்றார். அந்த வகையிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக தொடர்கின்றேன். அதாவது உங்களுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த அமைப்பை பார்க்கக்குள்ள நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்தபடியாக வைஸ் பிரசிடென்ட் என்று 3 பேர் இருப்பாங்க, அப்படி தானே? அந்த வைஸ் பிரசிடென்ட் 3 பேரும் கோஆர்டினேட்டராக இருப்பாங்க, அப்படியா? இல்லை, வைஸ் பிரசிடென்ட் 3 பேர். ஒரு ஆள் கல்வியும் தர மேம்பாட்டுக்கு பொறுப்பாக, கல்வியும் தரம் மேம்பாட்டுக்கு பொறுப்பாக ஒரு வைஸ் பிரசிடென்ட், நிதி நிர்வாகத்துக்கும் பொறுப்பாக ஒரு வைஸ் பிரசிடென்ட், ஃபைனான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் ஒரு வைஸ் பிரசிடென்ட், கண்டினியூங் எஜுகேஷனுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட். அது என்னென்னு சொல்கிறேன்? தொடரூர் கல்விக்கு தொடரூர் கல்விக்கு இன்னும் ஒரு வைஸ் பிரசிடென்ட். அப்போ 3 வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக 3 கோஆர்டினேட்டர், 3 இணைப்பாளர்கள் இருப்பாங்க, 3 கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க, வைப்பாங்க. அதை தவிர அகடமிக் ஸ்டாஃப், அதாவது நான் அகடமிக் ஸ்டாஃப்னு இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன் விரிவாக. உங்களுக்கு பிறகு இப்போ நிரந்தரமாக சமையலாளி இருக்கிறாங்க. அப்போ இங்கே ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீ மாணவர்களுக்கு. அப்போ அவங்களுக்கு இப்போ காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு தயாரிப்பதற்கெல்லாம் சமையலாளி இருக்கிறாங்க, குக்ஸ் இருக்கிறாங்க. அதே போல் சானிட்டரி லேபரர்ஸ் இருக்கிறாங்க, லேபரர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூல் லேபரர்ஸ். தள்ளி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பதிவாளர், இப்படியான காவலாளி, இப்படி இருக்கிறாங்க. இப்போ 3 வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, அவங்களோட பேரில் சொல்லுங்களேன். மிஸ்ஸஸ் டபிள்யூ மணிவண்ணன் அம்மணி, கல்வியின் தர மேம்பாட்டுக்கு பொறுப்பான கூடாது. அவர் ஒரு திறமையானவர், கட்டிக்காரர். அவருடைய தலைமைத்துவத்தில் இந்த கல்வி செயற்பாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. மிஸ்ஸஸ் மணிவண்ணன், மிஸ்ஸஸ் டபிள்யூ மணிவண்ணன். மிஸ்ஸஸ் டபிள்யூ மணி எந்த இடத்தை சேர்ந்தவர்? அவர் மட்டக்களப்பு. மற்ற அவருடைய செயற்பாடு உண்மையிலே ஒரு நிறுவனத்துக்கு கல்வி தான் மிக முக்கியம். அந்த அடிப்படையில் அவர் லீவுகள் பெறாமல் நேரத்துக்கு இந்த மாணவருடைய ஒழுக்கம், கல்வி நடவடிக்கைகளை விரிவுரையாளர்கள் மேற்பார்வை செய்கிற கடமைகள்லாம் மிக சிறப்பாக அவர் செய்கிறார். அதனால் எங்களுடைய இந்த பரீட்சை பெறுபவர்களில் இலங்கையிலேயே மிக சிறந்த பொறிவேட்டை எங்களுடைய கல்லூரி தான் பெற்றிருக்கின்றது. அதுக்கு அவருடைய செயற்பாடுகள்லாம் காரணம். அடுத்தபடியாக நிதி நிர்வாகத்துக்கு பொறுப்பாக டிடி நவநீத கிருஷ்ணன் இருக்கிறார். அவர் கல்லாத்தை சேர்ந்தவர். என்ன பேர்? டிடி நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன். கண்டினியூங் எஜுகேஷனுக்கு மிஸ்ஸஸ் தர்சினி சுந்தரராஜன். இவங்க 3 பேரும் அவன் இந்த இடம் அவன் பெட்டிக்குள்ள 3 பேரும் மிக திறமைசாலிகள். மிஸ்ஸஸ் டபிள்யூ மணிவண்ணன் கெமிஸ்ட்ரி, சுந்தரராஜன் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி, நவநீத கிருஷ்ணன் ஐடி. 3 பேரும் நல்ல இன்டெலிஜென்டான ஆகும். அதனால் எனக்கு இந்த செயற்பாடுகளை செய்கிறதுக்கு நல்ல அவருடைய இன்டெலிஜென்ட் கூடுதலாக அவர் எல்லாரும் சேர்ந்து நல்ல சிறப்பாக இயங்குறாங்க. அதனால் இந்த கல்லூரியை அடுத்தபடியாக யார் இருக்கிறாங்க? இவங்க 3 இணைப்பாளர் இருக்கிறாங்க, கோஆர்டினேட்டர்ஸ். மிஸ்டர் பி சகாதேவன் அகாடமிக்கு கோஆர்டினேட்டர், மிஸ்டர் என் பிரசாந்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ்
அவர் வந்து கண்டினியூங் எஜுகேஷன். ஜெயராஜா இருக்கிறார், ஃபினான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆர்டினேட்டர். அதுக்கு அடுத்தபடியாக டீன் 2 பேர் இருக்கிறாங்க. டீனும் இருக்கிறாங்க. டீன் இருக்கிறாங்க. எம்எல்ஏ பாஜித் என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவரை சேர்ந்தவர். இன்னொரு ஆள் இருந்தால் அவர் இடமாற்றம் பெற்று போய் ஸ்ரீகரன் அவர் 2 டீன். அதோட வந்து சீனியர் லெக்சரர்ஸ் இல்லை இங்கே இல்லை. இதுக்கு ஒரு ஆள் இன்னும் வந்தது கிளாஸ் 1 தான் சீனியர் லெக்சரர்ஸ் இருக்கிறாங்க. மொத்தமாக 49 பேர் இருக்கிறாங்க. 49 லெக்சரர்ஸ், 49 விரிவுரையாளர்கள் இருக்கிறாங்க. அவை திறந்தபடியாக உங்களோட கல்வி தேட வைப்பார்கள். திறமாக நடக்குது. என்னென்ன வகையான ஆசிரியர்களை நீங்கள் வெளியேற்றுறீங்க? என்னென்ன பாடம்? சயின்ஸ், மேத்ஸ், பிரைமரி, ஆர்ட், ட்ராமா அண்ட் தியேட்டர், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஆர்ட், இப்படி நிறைய. நான் இலங்கையில் அதிகமான கற்கனர்கள் எங்களுடைய கல்வியெல்லாம் இருக்குது. அது வடிவான இப்போ நீங்கள் சொன்ன மாடலில் அழகான சில விடயங்களை நீங்கள் சொல்லக்கூட நான் அவதானிக்கிறேன். முதலாவது சொன்னீங்க எங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் 3 பேரும் திறமையாக இயங்குறீங்கன்னு சொன்னது மாத்திரமில்லை, 2 தடம் அந்த மிஸ்ஸஸ் மணிவண்ணனுடைய செயற்பாடு நீங்கள் இப்போ போட்டி கொண்டு இருந்தீங்க. எனக்கு அதிலேருந்து விளங்கிச்சுது மிகவும் திறமையாக செயற்படுகிறார் என்று. அது மாத்திரமில்லை சொன்னீங்க 3 வைஸ் பிரசிடென்ட்டும், ஒருவர் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லியும், ஒருவர் கெமிஸ்ட்ரி என்று சொல்லியும், மற்றவர் ஐடி என்று சொன்னீங்க. அவே மிகவும் கட்டிக்காரல் என்று சொன்னீங்க. அதே மாதிரி உங்களோட சேர்ந்து எல்லாரும் நல்லா இயங்குறபடினாக இந்த கொள்கை நான் நல்லா கொண்டு வரேன்னு சொன்னது மாத்திரமல்ல, தாளங்குடா கல்வியியல் கல்லூரி தான் இலங்கையிலே அதி சிறந்த பருவத்தை பெற்றது என்று கூறியது மாத்திரமல்ல, நீங்கள் இறுதியாக கூறினீர்கள் அகடமிக் நடவடிக்கைகளிலே ஒரு மிகவும் சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொண்டதும் வந்து தாளங்குடா கல்வியல் கல்லூரி என்கிற விடயத்தை மார்பு தட்டி கூறுகிறீர்கள். அவை சாதாரணமாக இதை மார்பு தட்டி கூற முடியாது. அதாவது விளைச்சல் அதிகம், உங்களுடைய இதில் விளைச்சல் அதிகம். அவை இன்புட் வந்து மாணவர்களை ஆசிரியர் ட்ரெயினிஸை சேர்த்துக்கொள்கிறதும், அவுட்புட் வந்து நாங்கள் அவங்கள வெளியேற்றுறதும் என்று கூறியது மாத்திரமல்ல, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் அங்கே மேத்ஸ், சயின்ஸ், ஐடி, சிவில் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, அதே போல் வந்து ஆர்ட், சித்திரம் போன்ற பாடங்கள் உட்பட பல ஆசிரியர் ட்ரெயினிஸர்களை நாங்கள் ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்கின்ற விடயத்தை, டிப்ளமா ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறோம்ன்றதை சொன்னீங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற பட்டம் டிப்ளமா தானே? தேசிய கற்பித்தலில் டிப்ளமா. தேசிய கற்பித்தலில் டிப்ளமா, நேஷனல் டிப்ளமா இன் டீச்சிங், நேஷனல் டிப்ளமா இன் டீச்சிங், NDT என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அவங்க நான் நினைக்கிறேன் இப்போ MED எதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியா? இல்லை அது அவங்களுக்கு டிப்ளமானே. BED இல்லை, இதுக்கு அப்புறம் அவங்க படிக்கணும் BED. அப்போ BED திரும்ப படிக்கணும், படித்து BED எடுப்பாங்க. அதுக்கப்புறம் MED எடுக்கலாம். MED எடுக்கலாம், டைரக்டர் டீச்சிங் அப்பாயின்மெண்ட். ஆனாலும் இந்த அதாவது உங்களுடைய போஸ்ட் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், மற்றது வந்து இங்கே லெக்சராக வாரன்னு சொன்னால் பெர்மனண்டாக ஸ்ரீலங்கா டீச்சர்ஸ் எஜுகேஷன் சர்வீஸில் வந்திருக்கணும். அதுலேயும் பிரசிடெண்ட்டுக்கு கிளாஸ் 1 வேணும். அது வந்து கிளாஸ் 1ல் நீங்கள் இப்போ வந்துருக்கீங்க ஸ்ரீலங்கா டீச்சர்ஸ் எஜுகேஷன் சர்வீஸ், இலங்கை ஆசிரியர் கல்வியியலாளர் சேவையில் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆகவே தற்போதைக்கு இந்த தாளங்குடா கல்லூரி நான் சொன்னேன் நிர்மாணம் செய்கின்ற போது 99ஆம் ஆண்டு நான் வந்ததற்கு இன்று நீங்கள் பிரசிடெண்டாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களை பற்றி சொல்வதானால் நீங்கள் உண்மையாக ஒரு திறமைசாலி தான். காரணம் வந்து நீங்கள் கார்மேல் ஃபாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய பழைய மாணவன் என்பதும் ஒரு பாரிய விடயம். மத்திய காலத்தில் படித்தார்கள். மத்திய காலத்தில் மத்தியோட காலத்தில் படித்தேன்னு சொன்னால் நிர்வாகத்தை நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க? இறுக்கமும் இலக்கமுமான ஒரு நிர்வாகம். அவரை போன்ற ஒரு அதிபரை நான் இன்னும் சந்திக்கவில்லை என்கிறதான் உண்மை. அவை அந்தளவுக்கு ஒரு நாங்கள் தற்போது நடக்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதுதான் கார்மேல் ஃபாத்திமா கல்லூரின்ற இது. அதே மாதிரி தற்போது இருக்கிற அதிபர் மிக திறமையானவர். அதே மாதிரி ஸ்டீஃபன் மேத்யூவும் நான் சந்திச்சேன். அவர் மிகவும் திறமையானபடியே பழைய ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் கல்வி கற்பிக்கிற காலங்களில் இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு அழியாத சொத்துக்களாக இருந்தாங்க. எப்படி பார்க்கல இங்கே இந்த கல்வியியல் கல்லூரியில் இங்கே வர ட்ரெயினிஸ் வந்து எந்தெந்த பிரதேசங்களை சேர்ந்தவங்க இங்கே வராங்க? பொதுவாக நாட்டு சகல மாவட்டங்கள்லேருந்தும் வருவாங்க. இப்போ சில கற்கனர்கள் இங்கே மட்டும்தான் இருக்குது. மட்டக்களப்பு தேசிய கல்லூரியில் இப்போ டெக்னாலஜி வந்து நாங்கள் தமிழ் மீடியம் வந்து எங்களோட மட்டக்களப்பு தேசிய கல்லூரியில் இருக்குது. அதே போல் சோசியல் சயின்ஸ் ஒரு இடத்துலையும் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆண்கள் பெண்களுக்கு தர்கார் நகரில் இருக்குது. இங்கே வந்து ஆண்களுக்குரிய அது சோசியல் சயின்ஸ் இங்கே இருக்குது. மற்றது
மற்ற பாடல்களில் எல்லா கல்விகள் இருக்கு. ஆனால் பொதுவாக நாட்டு பல்வேறு பிரதேசங்கள் இருக்க பிள்ளைகளும் இருக்கிறாங்க. 25 மாவட்டங்களை சேர்ந்தார்களும் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஹாஸ்டல் இல்லாமல் மாணவர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கொண்டு செய்யக்கூடிய உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குமே. அப்படி இல்லை. அவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க, அவங்களோட பாதுகாப்பு முக்கியம். பிள்ளைகள் வந்து இந்த நிர்வாக விஷயங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறதால அவங்களே நிர்வாகம் செய்வாங்க. நான் போயிட்டு வந்து சொல்கிறீங்க, பிள்ளைகளே ஆசிரியர்களாக இருக்கிறபடியா அவங்களே நிர்வாகம் செய்வாங்க. எனக்கு வந்து அந்த பதைகள் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்படியா? அவங்களுக்குள்ளே இல்லை, அவங்களுக்குள்ளே அந்த நிர்வாக ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிறோம். ஒரு டிபி, ஒரு ஏடிபி. அப்போ அவங்க அந்த நிர்வாக விஷயங்களை டிபி என்ற டோம் ப்ரொஃபெக்ட். அப்போ அவங்க வந்து உள்ளுக்கு மாணவ தலைவன் உப தலைவர் வச்சிருக்கிறோம். ஒரு செக்ஷனாக என்வயன்மெண்ட்டுக்கு வரையா ஃபுட் கமிட்டி இருக்குது. அவங்க அப்போ அதெல்லாம் செய்வாங்க. பெரிய ஒரு பிரச்சனை வரக்குள்ள தான் வந்து என்னோட தொடர்பு கொள்வாங்க. மற்றும்படி அவங்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து சுமத்தாக கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வடிவாக இருந்து நிர்வாகத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அவள் உண்மையாக தற்போது பார்க்க கூட மொத்தம் எத்தனை ஆசிரியர் பயிலுநர்கள் இருக்கிறாங்க? இப்போ 712 பிள்ளைகள். 712 பிள்ளைகள். அந்த ஆசிரியர் பயிலுநர்களை இணைத்துக்கொள்ளல் என்பதில் வருடம் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கின்றதா? வருடம் இப்போ 2 பேட்சை சேர்த்து தொடர்ச்சியாக எடுக்கிறதால இன்றைக்கி அதிகமாக தான் அடுக்கட்டு கொண்டு வருது. தற்போது 2 பேட்ச். இப்போ நாங்கள் 18, 19 எடுத்துனாங்க, 20, 21 எடுத்துனாங்க. இப்போயும் 2 பேட்ச் தான் எடுக்க போகிறாங்க எதிர்காலத்தில். அது இப்போ அநேகமாக கெசட் வரும், வர்த்தமானியில் வெளிவாரத்துக்கு இருக்கு, மிக விரைவில் வரும். கல்யாணம் வச்சு இந்த நவம்பர் மாதம் உள்ளுக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க கூட்டத்தில். நவம்பர் மாதம். இறுதியான கேள்வி, நீங்கள் இந்த கல்லூரியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறதுல, நடத்த போகிறதுல நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்ன, சவால்கள் என்ன? சவால்கள் என்று சொல்கிற மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இந்த ஹாஸ்டல் வசதியை விட அதிகமான மாணவர்கள் இருக்கிறாங்க. அதை இப்போ கல்வி அமைச்சு வந்து அந்த எண்ணிக்கையை குறைச்சி இப்போ வேறு அந்த ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் சில மாணவர்களை அனுமதிக்கிறதுக்கெல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ எதிர்காலத்தில் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை ஒரு குறிக்கப்பட்ட வகையினர் சேர்க்கறதுக்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கு. இப்போ அதனால் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இப்போ எதிர்காலத்தில் இந்த உட்புற சூழல்கள் மற்றது வந்து அல்லது ஸ்ட்ரக்சர் ஒரு நீர் பிரச்சனை ஒன்று இருக்குது. எங்களுக்கு அதிகமான மாணவர்கள் இருக்கிறதால உண்மையாக எங்களுக்கு இந்த பிள்ளைகள் திறமைசாலிகள் இருக்கிறாங்க. பயிற்சிகள் எல்லாம் செய்கிறதுக்கு விவசாய பயனுறுதி வாய்ந்த செயற்திட்டங்கள் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. நாங்கள் செய்திருக்கிறோம், நிறைய அறுவடைகள் செய்திருக்கிறோம், மரவள்ளி, கத்தரி எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் அந்த நீர் பிரச்சனை ஒன்று ஆவதால் எங்களுக்கு அதை 712 பிள்ளைகள் அடிப்படை தேவைகளுக்கு நீரை பயன்படுத்துகிறதால நாங்கள் இதுக்கு பயன்படுத்துகிறோம்னா அந்த இதுகளில் பிரச்சனை ஒன்று இருக்கா. புதிய வகையில் அந்த நீர் வசதிகளை ஏற்படுத்துகிறோம், மேலே நிறைய திட்டங்களை செய்யலாம். அடுத்து இந்த மண் வந்து வளம் முடியாது, அதே மாதிரி பிரச்சனை இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயிர்களை தெரிவு செய்யணும், செய்யணும். எதிர்காலம் நாங்கள் சிறிய அளவில் செய்யணும். இது வந்து எத்தனை ஏக்கருது? 32 ஏக்கர். எனக்கு ஞாபகம் அந்த காலத்தில் முந்திரி மரமில் இருந்து பிடுங்கப்பட்டு தான் 32 ஏக்கர் நிலப்பரப்புலாம் இந்த கட்டிடங்கள் நடந்தது. அந்த காலத்தில் நான் சொன்ன அந்த தங்கராஜ் இன்ஜினியர், நான் சொன்ன மேசனாக இருந்து பொறியியலாளர் வந்து வரேன்னு சொல்லி அவர் தான் இதுக்குள்ளே ஃபுல்லாகவே இருந்த மற்ற பொறியியலாளர் கணக்கு பேர் இருந்தால் அவங்களோட பேர்கள் கொஞ்சம் தற்போது ஞாபகம் இல்லாமல் இருக்குது. உதயா மோட்டோஸ் விவி கருணாரத்ன அவரோட கண்ட்ரிக்கெலாம் அது நடந்தது. அவை மரியசிங் அவர் இறந்துட்டார். அவரோட கட்டிட வடிவமைப்பு இது. அதேபோல் செட்டிவாளையத்தை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் இருந்து அவரோட பேருங்க தற்போது ஞாபகம் இல்லாமல் இருக்குது. அவை நான் வந்து இப்போ 99ஆம் ஆண்டு சொல்லக்குள்ள பொறியியலாளராக இங்கே வந்து நான் என்று சொல்லக்குள்ள 12,000 சம்பளம் ஆண்டுக்குள்ளே யோசிச்சு பார்க்கணும். அது எந்த அளவுக்கு அந்த காலத்தில் இதுகள் இருந்திருக்கும் என்று சொல்லி அந்த அளவு இதெல்லாம் நான் கூடிய அளவு அனுபவத்தையும் இங்கே பெற்று நான் அவங்க இதில் அதாவது கட்டிடத்துறை அதில் மெக்கானிக்கல்லையும் அதே போன்று எலக்ட்ரிக்கல்லையும் அதே போன்று சிவில் இன்ஜினியரிங்லேயும் மூன்றிலையும் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு பாரிய பாக்கியமும் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, இன்று பார்க்கும்போது உங்களுடைய முகம் சிரித்த முகத்துடன் இருக்கின்றீர்கள், மிகவும் நல்ல ஒரு சிரித்த முகத்துடன் இருக்கின்றீர்கள் என்கிற போது தயங்காமல் யாராவது பேட்டி கேட்டால் தயங்குவார்கள். காரணம் என்னவென்றால் அங்கு பிரச்சனை இருந்தால் பேட்டி தர மாட்டார்கள். பிரச்சனை இருந்தால் என்ன சொல்லுவார்கள் என்றால் நாங்கள் அனுமதி பெற வேண்டும், அனுமதியை பெற்ற பின்பு தருகின்றேன் பிறகு பாருங்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லை, கொடுத்த உடனே அந்த போட்டிக்கு நான் ஃபோனை ஓன் பண்ண உடனே நீங்கள் சொல்ல தகுந்தீர்கள் போல் இங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே அழகாக கொண்டு செல்லுகிறீர்கள். நிர்வாகம் நன்றாக நடக்கிறது என்பதை எங்கே இது எடுத்து காட்டுகின்றது. ஆகவே எங்கு பிரச்சனை இல்லையோ அங்கே அந்த அதிகாரி மார்பு தட்டி கதைப்பார், தயங்க மாட்டார். அந்த வகையிலே மட்டக்களப்பு தாளங்குடா கல்வியியல் கல்லூரியினுடைய பீடாதிபதி கணேசரட்னம் அவர்கள், அக்கரைப்பேட்டைச் சேர்ந்த கணேசரட்னம் அவர் 2 பாடசாலைகள் ஏற்கனவே கல்வியற்றிருந்தாலும்
கார்மேல் ஃபாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை எனது பாடசாலையினுடைய பழைய மாணவன். நான் கல்வி கேட்கும் போது இவர் ஜூனியராக கல்வியேற்றவர் என்கின்ற வகையிலே இவர் ஒரு திறந்த ஒரு நிர்வாகத்தை எடுப்பார். அது மாத்திரமில்லை, இவர் கதைக்கும் போது தற்போது கூறினார், எமது அதிபர் எஸ்ஐ மத்தியூ பிரதர் என்ற கதையும் சொன்னார். அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமில்லை, இவர் திரும்ப திரும்ப கூறியது அந்த அதாவது வைஸ் பிரசிடென்ட் மணிவண்ணன் அவர்களையும் அதோட 3 பிரசிடெண்ட்டையும் பாராட்டினார். அந்த வகையிலே அவர் சொல்லும்போது இன்னும் ஒரு விடயத்தை கூறினார், எனக்கு இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பொறுப்புகளும் இல்லை, நான் சீட்டில் இருந்து நிர்வாகிக்கவேன். காரணம் என்னென்றால் எல்லோரும் ஆசிரியர்கள் என்றபடியினால் அவர்களுக்குடைய ஒரு ஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களே எல்லா நிர்வாகத்தையும் அதாவது டோமெட்ரியாக இருக்கட்டும், அல்லது ஃபுட்டாக இருக்கட்டும், அல்லது சூழலாக இருக்கட்டும், அல்லது பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர்களை தீர்த்துக் கொள்வார்கள். ஏதாவது முக்கிய பிரச்சனை இருக்கும்போது மாத்திரம்தான் என்னிடம் வருவார்கள் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கூறினால், அந்த வகையிலே எதிர்காலத்திலே இந்த கல்லூரி மிகவும் சிறப்பாக வேணும் என்று கூறி நீங்கள் இறுதியாக ஒன்றை கூறினீர்கள். இலங்கையிலே உள்ள கல்வியல் கல்லூரிகளில் அதிகூடிய பருவத்தை பெற்றது தாளங்குடா கல்வியல் கல்லூரி தான் என்பதையும் கூறியது மாத்திரமல்ல, ஒரு சில பாடநெறிகள் வேறு இடங்களில் இல்லை, அது எங்களிடம்தான் இருக்கின்றது என்பதையும் நீங்கள் கூறினீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் மூவரும் விவசாயம், ஐடி, கெமிஸ்ட்ரி ஃபீல்டிலே உள்ள கெட்டிக்காரர்கள் என்பவற்றை நீங்கள் தற்போது கூறியிருந்தீர்கள். அந்த வகையிலே நீங்கள் உங்களை பற்றி கூறுவதை விட உங்களது ஸ்டாஃபை பற்றி தான் நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் உங்களை பற்றி கூறுவதை விட உங்களது மாணவர்களை பற்றி தான் கூறுகிறீர்கள். அதைத்தான் கூறுவது சிறந்த நிர்வாகம் என்று. அந்த வகையிலே எதிர்காலத்திலே உங்களுடைய தாளங்குடா கல்வியக் கல்லூரி வளர வேண்டும், அதுக்கு எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு நீங்களும் தற்போது காரை தீவான் என்கின்ற நாமத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்கின்றதில் அதற்கும் நான் உங்கள் காரதீபன் ஆகியதன் பின்பு நான் உங்களை இங்கே தான் தற்போது சந்திக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு அதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக, அன்புள்ள அரசியல்வாதிகளே, நம்மவர்களே, எம்மவர்களே, இந்த தாளங்குடா கல்வியக் கல்லூரியிலே உள்ள பாரிய ஒரு பிரச்சனை நீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, பாவனை நீர் பிரச்சனை. அதாவது இவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு எங்களுக்கு போதுமான நிலப்பரப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 32 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கின்றது. விவசாயம் செய்ய முடியும், நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு அந்த நீர் பிரச்சனையை தீர்த்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஆகவே தீர்க்க முடியாத பிரச்சனை அல்ல. இந்த இடம் தாளங்குடா தான். திரவு வெட்டி தோளில் குடத்தை வெட்டி வைத்து சுமந்து பயிர் செய்கின்ற இடம் இந்த ஏரியா ஃபுல்லாக, கிரான்குளம், புதுக்குடியிருப்பு, தாளங்குடா எல்லாம். ஆகவே அன்புள்ள அரசியல்வாதிகளே, நம்மவர்களே, எம்மவர்களே, நீங்கள் இந்த நீர் பிரச்சனையை கட்டாயம் அன்பாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று அன்பாக உங்களுடன் கோரிக்கை விடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மட்டக்களப்பு தேசிய கல்விக் கல்லூரி கடந்த கால பரீட்சை பெறுபவர்களிலே மிகவும் சிறப்பான பெறுவற்றை இலங்கை தேசிய மட்டத்திலே பெற்றிருக்கிறது. மாணவர்கள் இங்கே எங்களுடைய கல்லூரியில் மட்டும்தான் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மீடியம், தமிழ் மொழி மூலமான தொழில்நுட்ப கற்கிணறு எங்களுடைய கல்லூரியில் மட்டும்தான் இருக்கின்றது. எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இது மூன்றும் மட்டக்களப்பு தேசிய கல்விக் கல்லூரியில் மட்டும்தான் இருக்குது.